வந்து கொண்டிருக்கிறார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் வந்து கொண்டிருக்கிறார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் உங்கள் வீதிகளை தேடி வந்து கொண்டிருக்கிறார். உதயசூரியனுக்கு வாக்குகளை கேட்டு வந்துட்டு எனக்கு கொடுத்துள்ளார். கண்ணமங்கலம் பேரூராட்சியில் 15 வருடங்களாக நாங்கள் துணைத் தலைவராக மக்கள் பணியில் உள்ள உதயசூரிய சின்னம் வாக்குகளை தாருங்கள். உதயசூரியனுக்கு என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். ஒன்றிய அவைத்தலைவர் பெரியவர் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பாதம் தொட்டு வணங்கி நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போது நம்மளுடைய கூட்டணி என்ற ஓட்டு பெட்டியை பார்க்கும்போது அதிகமாக வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இங்க நிற்பவர் தயவு செய்து மாநிலம் நிறைய வந்துக்கிறீங்க. இங்க வந்திருக்கவங்க யாருன்னா எதிரில் நிற்பவங்க, உங்ககிட்ட ஓட்டு கேட்கிறவங்க, திராவிட முன்னேற்ற கூட்டணியில் இருக்கின்ற நம்ம ஊர் வேட்பாளர். என்ன ஒரு இந்தம்மா, என்ன ஒரு ஆகாரம், இந்தம்மா கண்ணமங்கலம். அது எங்கன்னா 6 ஒரு 11 கிலோமீட்டர். இந்தம்மா யார்டா சொன்னாங்க, நான் சேர்மனாக இருந்தேன், 3 வருஷம் சேர்மனாக இருந்தேன், இப்போ ராஜினாமா பண்ணிட்டு இங்கே தலைவராக நிற்கிறேன்னு சொன்னாங்க. இந்தம்மாவை எதிர்த்து ஒருத்தர் நிற்கிறாங்க. அவங்க யாரு? யாரு? போலூர். அப்பா கரெக்டாக இருக்கிறீங்க அந்த ஊர்ல. இவங்க ஏற்றி நிற்கிறவங்க யாரு? போலூர். 6 நிற்கும் நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத ஊர். ஏன் சொல்றேன்னா சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ இருந்தாரு ஏடிஎம்கே சேவூர் ராமச்சந்திரன் இருந்தார், இந்த ஊருக்காரு. ஆனா அது உள்கட்சி பிரச்சனை நம்ம பேசக்கூடாது. அவர் இருந்தா அவர் கொடுத்தா அவர் கேட்பாங்க. என் அக்கா தங்கச்சி மாமா சித்தி தான் கூப்பிடுவாங்க ஓட்டுக்கு. அந்த ஊர்ல ஜெயிக்க வச்சாங்க. போலூர்ல ஜெயிக்க வச்சு அந்த போலூருக்கு ஒண்ணுமே பண்ணாத அந்த போலூர் மக்கள் அவங்களுக்கு சேர்க்கல. நீ ஓட்டு எங்களுக்கு வேணாம் அப்படி சொன்னதால இப்ப 6 நீ ஆதாரத்துல ஒருத்தவங்களை இழிச்ச வாயுங்க. அந்த ஊர்ல போய் போலூர்ல ஓட்டு கேட்டா போட்டல் வந்திருக்காங்களா? நியாயமா? அது நம்பூட்டு பாப்பா. இந்த மாதிரி நம்பூர் ஆரணி சார்ந்தவங்க எப்ப கூப்பிட்டாலும் வருவாங்க. நான் சொன்னேன் 3 தடவை வெற்றி பெற்றாங்கன்னு. இப்ப 3 தடவை ஒரு உள்ளாட்சியில் வெற்றி பெற்றாங்கன்னா இவங்க நல்லவங்க தானே, அவங்க தான் ஓட்டு கேட்டு வந்திருக்கோம். இப்போ நாங்க என்ன சொல்றோம், இப்ப இந்த கடந்த